வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரிய வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். இதுவும் எளிய முறை உடற்பயிற்சி குறித்த ஒரு விளக்கமே தான். வேதாத்திரிய எளிமுறை உடற்பயிற்சி நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த நன்மைகளில் முக்கியமான ஒரு நன்மையையும் நாம் இங்கே காணலாம். அது என்னவென்றால், வழக்கமாக நம்முடைய உடலும் உடல் உறுப்புகளும் நலம் பெறுவதோடு, இந்த உடலில் பல்லாண்டு காலமாக வழி வழியாக வந்த பரிணாமத்தின் அமைப்பில் நமக்குள் பதிந்திருக்கின்ற விலங்கின பதிவுகளை நாம் அகற்றிக் கொள்ள முடியும் என்பதுதான் ஒரு முக்கியமான நன்மையாக இருக்கிறது. இது என்ன இந்த விலங்கின பதிவு என்று பார்க்கும் பொழுது ஒரு உதாரணமாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த எளிமுறை உடற்பயிற்சி நமக்கு உடலுக்கு உடல் உறுப்புகளுக்கு என்ன நன்மை தருகிறது என்று பார்த்து விடுவோம். காற்றோட்டத்தை சரி செய்வதால் உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அல்லது உடலுக்குள்ளாக வந்து செல்லக்கூடிய பிராணவாயு அதிகமாகிறது. அதனுடைய கொள்ளளவு நுரையீரலுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்று. அதனால் இந்த உடலுக்கும் இரத்தத்திற்கும் மூளைக்கும் செல்லக்கூடிய இந்த பிராணவாயு நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. சக்தி அதிகமாகிறது. அதோடு இந்த உடலுக்குள்ளாக உருவாகுகின்ற கார்பன் டை ஆக்சைடு என்ற நச்சுவாயு அதிகமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைத்துவிடும். ஏனென்றால் நச்சுவாயு அதிகமாக தேங்கி நின்றால் அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். பொதுவாக நம்முடைய சுவாசமே மிகச்சரியாக செய்வதில்லை. பெரும்பாலோர் மார்பு வழியாக சுவாசிப்பார்கள். அவர்கள் சுவாசிக்கும் பொழுது மார்பு ஏறி இறங்குவதை கவனிக்கலாம். ஆனால் உண்மையான சுவாசம் என்பது உதரவிதானம் என்ற வயிற்றின் மேல் பகுதியை குறிக்கிறது. நாம் மூச்சை இழுக்கும் பொழுது அல்லது மூச்சை விடும் பொழுது நம்முடைய வயிறுதான் ஏறி இறங்க வேண்டும். ஒரு குழந்தை தூங்கும் பொழுது நன்கு கவனித்து பாருங்கள். அந்த குழந்தையின் வயிறு ஏறி இறங்குவதை கவனிக்க முடியும். ஆனால் நம்முடைய சுவாசம் பரிசோதித்தால் வயிற்றுக்கு பதிலாக உதரவிதானத்திற்கு பதிலாக மார்பு கூடுதான் ஏறி இறங்கும். காரணம், நாம் அந்த கவனத்தை இழந்துவிட்டோம். நம்முடைய சுவாசம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட்டோம். இயற்கையான சுவாசத்திற்கு பதிலாக செயற்கையாக இந்த மார்பை மட்டும் உள்வாங்கி வெளியேற்றி செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் பாதிக்கிறது என்று சொல்ல முடியும். அது குறித்து நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம். அதற்கடுத்து இந்த இரத்த ஓட்டம் சீர் செய்யப்படுவதால் இரத்தத்தின் சுத்தம் நிறைவாக இருக்கிறது. அந்த ஓட்டம் ஒழுங்குபடுத்தப்படுகிறது. எங்கேயும் தேங்கி நிற்காமல் உடல் முழுவதும் தலை முதல் கால் வரை பாய்ந்து நிரம்பி சென்று கொண்டிருக்கிறது. இதனாலும் நமக்கு உடல் சோர்வு வலி என்பதும் இருக்கப் போவதில்லை. அடுத்ததாக உடல் உறுப்புகள் மிக இயற்கையோடு ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைத்து விடுவதால் நோய் வராமல் ஒரு தடுப்பு சக்தி உருவாகிறது. உண்மையிலேயே இதுதான் மிக முக்கியமான ஒரு தேவை. வருமுன் காப்பதுதான் மிகச்சிறந்த வழியாகும். அடுத்ததாக ஒரு ஆரோக்கியமான உடம்பு கிடைப்பதால் நம்முடைய ஆயுள் கூடுகிறது. இயல்பாக இருக்கக்கூடிய அந்த 120 ஆண்டுகள் இல்லை என்றாலும் கூட முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக 120 ஆண்டுகள் வாழ முடியும். ஒரு குறையான ஆண்டு காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்நாள் திருத்தி அமைக்கப்பட்டு நிச்சயமாக வாழ்நாள் நமக்கு கூடுகிறது என்று சொல்லலாம். இந்த உடற்பயிற்சி செய்வதால் நம்முடைய உடல் எல்லா வகையான பருவ சூழ்நிலைக்கும் ஏற்றபடி அமைத்துக் கொள்கிறது. தக அமைத்தல் என்று சொல்வார்கள். நாம் இந்தியாவில் இருந்தாலும் அல்லது மற்ற நாடுகளுக்கு சென்றாலும் இந்த உடற்பயிற்சி செய்வதால் அந்தந்த கால சூழ்நிலைக்கு மிக எளிதாக நம்முடைய உடல் ஒருங்கிணைப்பு செய்துவிடும். அதனால் ஏற்றுக்கொள்ளவில்லை, உடல் சரியில்லை என்ற ஒரு குழப்பம் நமக்கு உருவாக்கப் போவது கிடையாது. இதற்கடுத்து
நாம் பார்க்க போவதுதான் இந்த விலங்கின பதிவுகளை அளிக்கக்கூடிய ஒரு நன்மை. இந்த விலங்கின பதிவு எப்படி என்று பார்க்க போதா சொன்னோம் அல்லவா? அதற்கு ஒரு உதாரணமாக மகரிஷியே இந்த விளக்கத்தை நமக்கு சொல்லியிருப்பார். 2 மனிதர்கள் ஏதோ வாக்குவாதத்தில் சண்டை போடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். 2 பேரிடமும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. வெறுங்கையால் இருக்கிறார்கள். ஆனால் சண்டை முற்றிவிட்டது. ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கட்டிப்பிடித்து புரண்டு அடித்துக் கொள்கிறார்கள். இந்த நிலையில் ஒருவர் எப்படி அல்லது என்ன செய்வார் என்று பார்த்தால், எதிர் நபரை கடிப்பார் அல்லது கைகளால் நகங்களால் கீறுவார். இந்த கடிப்பதும் நகங்களால் கீறுவதும் ஒரு மனிதன் செய்யக்கூடியதா? ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத ஒரு நிலையில் பற்களையும் நகங்களையும் ஆயுதமாக பயன்படுத்துவது மனிதனா மிருகமா என்று பார்க்கும் பொழுது அது மிருகம்தான். அப்படி என்றால் மிருகங்களின் பதிவு இந்த மனிதனுக்கு இருக்கிறது தானே, அது வெளிவராமல் இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் தகுந்த சூழ்நிலை வரும் பொழுது இந்த பற்களும் நகங்களும் வேலை செய்கிறது. நம்மை அறியாமல் வேலை செய்கிறது. இதுதான் இந்த விலங்கின பதிவு என்று சொல்லலாம். இதற்கு என்ன செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது, இந்த பதிவுகள் நம்முடைய உடல் இயக்கத்தில் இருக்கிறது. மூளையில் இருக்கிறதா என்பது தெரியாது. இது மூளையிலும் இருக்கலாம், நம்முடைய மனதிலும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த மனம் என்பது ஒரு வரலாற்று பெட்டகம். இந்த பெட்டகத்தோடு இணைந்த ஒன்று கருமையம். இந்த கருமையம் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லுவார், கருவூலம் என்று சொல்லுவார். அப்படி என்றால் இந்த பதிவுகள் மூளையிலும் இருக்கலாம், மனதிலும் இருக்கலாம், கருமையத்திலும் இருக்கலாம். அதோடு நம்முடைய உறுப்புகளில் தசைகளில் இருக்கலாம். இப்படி உள்ளூர பதிந்திருக்கக்கூடிய அந்த விலங்கின பதிவுகளை தொடர்ந்து நாம் உடற்பயிற்சி செய்யும் பொழுதுதான் திருத்தி அமைக்க முடியும். பொதுவாக இந்த குறிப்பை நாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியெல்லாம் இல்லை என்றுதான் சொல்வார்கள். ஆனால் ஒரு மனிதன் ஏன் கடிக்கிறான்? ஒரு குழந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு குழந்தை தனக்கு ஏதேனும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் உடனே அது கடிக்க ஆரம்பிக்கும். அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் கடிக்கச் சொல்லி? அப்படி ஒரு பதிவு அங்கே இருப்பதால் தான் அந்த குழந்தை அதை வெளிப்படுத்துகிறது. அதுபோக அது நகங்களையும் பயன்படுத்தும். இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். ஒரு குழந்தையாக இருக்கும் பொழுதே அது வெளிப்படுகிறதே, அப்படியானால் அந்த பதிவு உண்மைதானே? அது உண்மைதான். இந்த விலங்கின பதிவுகள் நமக்கு தேவையில்லாத ஒன்று என்று இது எப்படி பதிவாகிறது என்று பார்க்கும் பொழுது, உங்களுடைய அன்றாட செயல்களை கவனித்தால் கூட ஒரு கை பழக்கம், ஒரு கால் பழக்கம், விரல் பழக்கம் எல்லாமே தனக்குள் பகிர்ந்து கொண்டே இருக்கும். அது தானாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம். நீங்கள் ஒரு கார் ஓட்ட பழகும் பொழுது 1 நாள், 3 நாள், 1 வாரம் உங்கள் கவனம் முழுதுமே அந்த காரில் இருக்கும். கார் எப்படி இயக்குவது, ஸ்டியரிங், பிரேக், கிளட்ச் என்று மாறிக்கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு பழகிவிட்ட பிறகு உங்கள் நண்பரோடு பேசிக்கொண்டே நீங்கள் அதை இயக்கிக் கொண்டே இருப்பீர்கள். இப்பொழுது உங்கள் கவனம் மாறிவிட்டது. உங்கள் உடல் சதைகள், இயக்கங்கள், உடல் உறுப்புகள், கண்கள், காதுகள் இந்த காரோட்டத்தை பழகிக் கொண்டன. என்னென்ன செய்ய வேண்டும், என்ன விளைவு வந்தால் எப்படி அதை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அந்த உறுப்புகள் பழகிக் கொண்டன. இப்பொழுது அந்த உறுப்புகளே உங்களுக்கு பதிலாக செயல்படுகிறது. இதுதான் பதிவு என்று சொல்லலாம். இத்தகைய பதிவு போலத்தான் வழி வழியாக வந்த இந்த பரிணாமத்தின் எழுச்சியில் வந்த விலங்கின பதிவுகள் நம்மோடு கலந்திருக்கின்றன. அந்த பதிவுகளை எளிமறை உடற்பயிற்சி மூலமாக நாம் நிச்சயமாக திருத்தி அமைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத அந்த விலங்கின பதிவுகளை நிச்சயமாக போக்கி நல்வழி வாழ முடியும். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.